தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ஃபயர் அப்படிங்கிற படமே நமக்கு ஒரு ஷாக் அடிச்சு கொடுத்த படம். 25 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது, ஞாபகம் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி இந்த படமும் கொஞ்சம் வில்லங்கமான ஒரு திரைப்படமாக தான் வந்திருக்கு. இந்த படத்தில் பாலாஜி முருகதாஸ், ரக்ஷிதா, சாந்தினி தமிழரசன், சாக்ஷி அகர்வால், காயத்ரி ஷான், ஜெய் சதீஷ்குமார், சிங்கம்புலி, சுரேஷ் சக்கரவர்த்தி மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. படத்தை எழுதி இயக்கி தயாரிச்சிருப்பது ஜெய் சதீஷ்குமார். படத்துக்கு டிஓபி ஜி சதீஷ் பண்ணியிருக்காங்க. டிகே அப்படிங்கிற ஒரு வசனம் இசையமைச்சிருக்காரு. ஜீவா வசனம் எழுதியிருக்காங்க. எழுதி இயக்கியிருப்பது ஜேஎஸ்கே. இவர் நிறைய படங்களை வாங்கி விநியோகம் பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளர் ஜெய் சதீஷ்குமார். அப்படி ஜேஎஸ்கே மீடியா என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் உரிமையாளர். இந்த படம் என்னன்னா, பெண்களுக்கு ஒரு தைரியத்தை சொல்லக்கூடிய படமாக எடுத்திருக்கோம் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்காரு. ஆனால் அதைத்தான் செஞ்சுருக்காரா அப்படிங்கிறத நம்ம கடைசியில் பார்ப்போம். பாலாஜி முருகதாஸ் ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர். தன்னுடைய கிளினிக்கு வர பெண்களிடம் சொன்ன ஆசை வார்த்தைகளை பேசி, அன்பாக பேசி, ஆறுதலாக பேசி, அவங்கள அப்படியே படுக்கையில் நடத்தி அவங்களுடைய செக்ஸ் உறவு வச்சுக்குவார். அதை வீடியோ எடுத்து அந்த பெண்களை மிரட்டுவார், பணம் கேட்பார். அப்புறம் அவங்கள மாதிரி இவரை மாதிரி இருக்கிற கொஞ்சம் பெரிய இடத்து ஆட்கள்கிட்ட அவங்கள அனுப்பி வைப்பார், மிரட்டி அனுப்பி வைப்பார். இது ஒரு தொழிலாக, சைடு தொழிலாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வீட்டுக்கு இவர் ரொம்ப அடக்கமான பையன், ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு பேர் எடுத்திருக்காரு. இதை கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சமீபத்தில் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நாகர்கோயிலில் காசி அப்படிங்கிற ஒரு இளைஞர் இதே மாதிரி இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் சோசியல் மீடியா மூலமாகவும் பெண்களை முடக்கி இதே மாதிரி நிறைய செஞ்சு வீடியோலாம் எடுத்து அவங்கள மிரட்டி ஒரு பெரிய போலீஸ் கேஸெல்லாம் ஆகி இப்போ அவர் ஜெயிலில் தான் இருக்காப்புல. அதுக்கு ஆயுள் தண்டனையை கொடுத்துட்டாங்க, ஜெயிலில் தான் இருக்கார். அதே கதையை தான் இப்படி இந்த படத்தில் கதையை படமாக எடுத்திருக்காரு ஜெய் சதீஷ்குமார். இதில் இவங்ககிட்ட மாற்றவங்க ரச்சிதா மகாலட்சுமி, சாக்ஷி அகர்வால், சாந்தினி தமிழரசன், அந்த காயத்ரி அப்படிங்கிற பொண்ணு, 4 பேர் பொண்ணும் மாட்டுறாங்க. இப்போ திடீர்னு ஒரு நாள் பாலாஜி முருகதாஸ் காணாமல் போயிட்டார். அவர் தேடுறாங்க. அவங்க அம்மா அப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எல்லாருமே தேடுறாங்க, ஆள் கிடைக்கல. இப்போ அவர் கூட கடைசி கான்டாக்டில் இருந்தவங்க யார், என்ன பண்ணுறாங்க அப்படிலாம் விசாரிக்க பார்த்தா கடைசி அந்த 4 பேர் மேலேயும் சந்தேகம் வருது. இதை ரக்ஷிதா மகாலட்சுமி, சாக்ஷி அகர்வால், காயத்ரி, சாந்தினி தமிழரசன் 4 பேரில் யாரோ ஒருத்தர் தான் செஞ்சுருக்கணும்னு பார்க்குறாங்க. இதில் சாந்தினி சூசைட் பண்ணிக்கிற அளவுக்குலாம் போய் காப்பாற்றிட்டாங்க இவரால் வந்த பிரச்சனை இல்லை. அப்போ இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் விசாரிக்கிறாங்க. விசாரிக்க வேறு மாதிரி கதை போகுது. அது என்ன அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணியமாக இருக்கும், ரொம்ப அழகான ஒரு மேக்கிங் ஃபர்ஸ்ட் ஆஃபில். செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுப்படும். 3 படுக்கை அறை காட்சி அவ்வளோ விழாவாரியாக எடுத்து வச்சிருக்காப்புல இயக்குனர். இந்த அளவுக்கு எடுக்க தேவையே இல்லை, சும்மா லைட்டாக ஃபோட்டோ கூட காட்டியிருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு விழாவாரியாக எடுக்கணுமா? ஆனால் அது ரசிகர்களுக்கு பிடிக்குமே, ரசிகர்களுக்கு பிட்டு படம் தான் பிடிக்கும். அதனால் நான் பிட்டு படம் தான் எடுத்திருக்கேன்னு மறைமுகமாக இயக்குனர் சொல்கிறாரு. ரசிகர்களுக்கு பிடிக்கிறது கொடுத்தா தானே எனக்கு காசு வரும் அப்படிங்கிறாரு. பிட்டு படம் எடுத்து காசை பாதிக்கணுமா சார்? நம்ம திருப்பி கேட்கணும், என்ன பண்ணுறது? ஏற்ற நம்ம கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும், நம்ம பத்திரிக்கையாளர் இல்லையா? இது இந்த அந்த அளவுக்கு காட்சிகளை வச்சிருக்க வேணாம், கொஞ்சம் சுருக்கி காட்டியிருக்கலாம் அப்படிங்கிறத நம்முடைய கருத்து. அதுலேயே ரக்ஷிதா மகாலட்சுமியை சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. தமிழ்நாடு மக்களே அந்த பொண்ணை ஒரு ஹோம்லி லுக்கில் பார்த்துட்டாங்க. விஜய் டிவியில் அத்தனை சீரியலே அந்த பொண்ணை ஹோம்லி லுக்கில் பார்த்து இந்த படத்தில் அப்படியே உரிச்ச கோழியாக மாற்றிட்டாங்க. அந்த பொண்ணு அவ்வளவு கிளாமர் காட்டியிருக்கு. அந்த பொண்ணு யாராலையும் நம்ப முடியல. எப்படி ரக்ஷிதா அப்படி மாறினாங்கன்னு யாருக்குமே தெரியல. மாறிட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியல. இனி இதை ஃபில்ம்லேயும் பதிவாயிருச்சு, நாடு முழுக்க வந்துருச்சு. எல்லா மக்களும் இப்போ தியேட்டரில் இந்த படத்துக்கு அதிக கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கட்டும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதைக்கு கள்ளச்சாராயத்துக்கும் டாஸ்மாக் கிடைக்கும், ஒரு போதை மருந்துக்கு இதுக்கு தானே மக்கள் வேல்யூ அதிகம். அது மாதிரி பிட்டு படங்களுக்கு வேல்யூ அதிகம். அது மாதிரி பார்த்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான். அவரோட நடிப்புன்னு பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப அழகாக நடிச்சிருக்கு, ரக்ஷிதா மகாலட்சுமி. அதோட முதல் பதிவில் அந்த பொண்ணு கதையை சொல்லுது. அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளே அதை கடன் கொடுத்தவை உள்ள இன்னொரு பொண்ணோட கொஞ்சம் இப்போ பெட்ரூம் கொஞ்சம் காலி பண்ண, நான் இந்த பொண்ணோட கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போகிறேன்னு சொல்கிறான். அதை எதிர்கொள்கிற விதம் இருக்கு பாருங்க, பாவம். அது கெஞ்சுறாங்க ரக்ஷிதா மகாலட்சுமியாக. எல்லாரும் வெளியில் பார்த்தாங்க, அசிங்கம்னே நல்லனே அசிங்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. அது ஒரு அருமையான காட்சி.
அந்த காட்சியை படமாக்கிய விதமும் சூப்பர் அப்படி சொல்லலாம். நல்ல டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. ஒரு சாந்தினி தமிழரசனுக்கு ஒரு நல்ல கதை. அந்த பொண்ணு ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அழகாக மெதுவாக பேசுது. அந்த பொண்ணையும் மடக்கி லவ்னு சொல்லி அந்த பொண்ணையும் வீழ்த்திடுறாரு. அடுத்து சாக்ஷி அகர்வால், அவங்க மிகப்பெரிய பணக்கார ஃபேமிலி. அவங்களுக்கு அவங்களுடைய ஜிம்மில் அவங்களோட பேசி பழகி அவங்களையும் ஈஸியாக படைக்கிறாங்க. அவர் காயத்ரின்ற பொண்ணு, அந்த பொண்ணையும். ஆக மொத்தம் இந்த பெண்கள்லாம் ஈஸியாக படுக்கைக்கு வரக்கூடிய அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த இயக்குனர் இந்த படத்தில் காட்டியிருக்காரு. அப்படி இருக்காங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். எல்லாருமே இப்படி இருந்துட மாட்டாங்க. ஆனால் இவங்க பார்க்குற பொண்ணுல இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பெண்களை வச்சு கதை எழுதியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அதனால நம்ம அதை ஏற்றுக்கிட்டு ஆகணும். நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. படத்தில் பாலாஜி முருகதாஸ் ரொம்ப அழகாக வில்லத்தெல்லாம் பண்ணியிருக்காப்புல. இந்த பூனை பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அவர். அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது. அவருடைய பேச்சு தோரணை எல்லாமே இப்படியெல்லாம் பேசுவாங்களா, இப்படி எவ்வளோ அழகாக பேசுகிற டாக்டர் அப்படி சொல்லி எல்லாருமே ஈஸியாக மடங்கிடுவாங்க. அந்த மடக்கல் தான் ஆண்களின் அத்துமீறலுக்கு முதல் படி. அதைத்தான் பாலாஜி முருகதாஸ் இதில் கரெக்டாக காட்டியிருக்காரு. ஒரு படத்தில் தொழில்நுட்பம் பார்த்தா எல்லாமே சிறப்பு தான். படத்தில் மியூசிக்கும் சரி, ஒளிப்பதிவும் சரி, எடிட்டிங்கும் சரி நச்சுன்னு இருக்கு. அந்த எடிட்டிங் அந்த பிட்டு சீனில் தான் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக எடிட்டிங் பண்ணியிருக்காரு. அதுவே நம்ம இப்போ தேட்டருக்கு ஓடி வர சில்வண்டிகள் சின்ன பசங்களாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு விதமான கிளர்ச்சியை கொடுக்கும். அந்த அளவுக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த பாட்டு சீன்லையும் அந்த கிளாமருக்கு வர்ற அளவுக்கு எடுத்திருக்காங்க. அதில் பின்னணி இசை கொஞ்சம் அடக்கி வாசித்து நமக்கு ஒரு பயமுறுத்தல் லைஸாக கொடுக்குற மாதிரியான கொஞ்சம் எடுத்திருக்காங்க அந்த காட்சியை. பாராட்டுகள்லாம் விடுங்க. ஆனால் குறிப்பிட்டு கண்டனம் தெரிவிக்க வேண்டியது 2 விஷயத்துக்கும். ஒன்று, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை தன்னுடைய கடமையை மறந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு குற்றத்தை செய்யலாமா அப்படிங்கிறது இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த வகையில் இந்த கதை கண்டிக்கப்படக்கூடியது. செஞ்சிருக்கவே கூடாது. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் செய்வார் அப்படிங்கிறது அத்துமீறலான ஒரு விஷயம். அப்படி காட்டியிருக்கவே கூடாது. ஆனால் இயக்குனர் காட்டிட்டார். நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கண்டிப்பாக கண்டிப்போம். இன்னொன்று, இந்த மாதிரியான காட்சிகளை வைக்கும்போது எல்லா படங்களையும் என்ன சொல்கிறாங்க, பொம்பளைகளை தான் சொல்கிறாங்க, குத்த சொல்கிறாங்க. நீ ஒழுங்காக மூடிட்டு போகணும், நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், இல்லை ஆம்பளைக்கு அப்படித்தான் இருப்பாங்க, நீ தான் அந்த பக்கமே போகாமல் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு ஆம்பளை பெண்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணுறாங்களே தவிர ஆண்களை ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே தான் இந்த படத்தில் இந்த இயக்குனர் செஞ்சுருக்காரு. ஆண்களுக்கு ஒன்றுமே சொல்லலை. கடைசியில் பெண்கள் எல்லாம் ஒரு சுதாரிப்பாக இருந்துக்கணும், இந்த மாதிரி ஆண்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் பார்த்து பழகணும், பேசணும், இந்த மாதிரி அத்துமீறக்கூடாது அப்படின்னு பெண்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாரு. இது எந்த வகையில் நியாயம்? முட்டாள்தனமா இல்லையா? அந்த முட்டாள்தனத்தை தான் இயக்குனர் இந்த படத்துலையும் செஞ்சுருக்காரு. மன்னிக்க முடியாத குற்றம். அது படத்தோட சாரம் என்னன்னா, ஒரு ஆண்களின் அட்டூழியத்தை சொல்ல வந்துட்டு கடைசியாக பெண்கள் மீது மொத்த பழியே போட்டுவிட்டு போகிறது எந்த வகையில் நியாயம்? அந்த வகையில் இயக்குனரை வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம். மற்றபடி இந்த படம் ஒரு செல்ஃபோன்ஸுகளுக்காக செக்ஸ் அப்பீல்ஸில் கவர்ச்சிகை கிளாம்பர் எதிர்பார்த்து வர்றவங்களுக்கு இந்த படம் பார்க்கலாம் அப்படிங்கிற செட்டப்பில் இருக்குது. பாருங்கள். நன்றி, வணக்கம்.